இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிளேட்டே வந்து ரூ. 5 தான் செலவாகுது. இது நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். இது வந்து தள்ளுவண்டி கடை சுண்டல் மாரி அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துலாம். இது மொத்தமே 4 நிமிஷம் வீடியோ தான், ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவை 3 தக்காளி எடுத்திருக்கேன், 5 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளை பட்டாணி வந்து 8 ஹவர் ஊற வச்சுருக்கேன். 8 ஹவர் ஊறிச்சுனா போதும், கரெக்டாக இருக்கும். இந்த ஊறின பட்டாணியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், இது நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இது மொத்தமே 4 நிமிஷம் வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து அந்த 8 மணி நேரம் ஊற வச்சேன் அந்த வெள்ளை பட்டாணியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 பேருக்கு தேவையான சுண்டல் நான் பண்ணியிருக்கேன். இது 300 கிராம் எடுத்திருக்கேன். இது நம்ம ரொம்ப சிம்பிள், வீட்டிலே பண்ணிடலாம். இப்போ அந்த 300 கிராம் நான் அந்த வெள்ளை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு 3 விசில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அந்த வெங்காயம் தக்காளியை நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மிக்சியில் போட்டு நான் அடித்து வச்சுருக்கேன். அதை அரிஞ்சு கட் பண்ணி அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், இது நான் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல. அந்த வெங்காயம் தக்காளியை மட்டும் மிக்சியில் போட்டு அடித்ததை நான் இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ தள்ளுவண்டி கடையில் பண்ணுற சுண்டல் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து அஜினமோட்டோ ஆட் பண்ணுவாங்க, சாட் மசாலா ஆட் பண்ணுவாங்க, அதுமாதிரி நிறைய ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இப்போ இதை நல்லா பார்த்திங்கனாக்கா 10 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 விசில் வச்ச அந்த வெள்ளை பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க, இது நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3 காம்பனண்ட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி, வெங்காயம், வெள்ளை பட்டாணி, மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி, வெங்காயம், மஞ்சாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வெள்ளை பட்டாணி, அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா லோ சிம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகட்டும். 3 விசிலுக்கு மேலே வச்சிடாதீங்க, குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. அதனால் அந்த 3 விசில் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணி வந்து அளவோடு ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளுங்க. இது நம்ம வீட்டிலையே பண்ணிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதே டேஸ்ட் இருக்கும். அவங்களாச்சும் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணுவாங்க, அஜினமோட்டோ ஆட் பண்ணுவாங்க, இன்னும் சம் மசாலாஸ்லாம் அவங்க ஆட் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, ஆனால் அதே டேஸ்ட்டு கொண்டு வரும். ஆனால் லோ ஃப்ளேம்லேயே பண்ணணும், ஹை ஃப்ளேம் வச்சா நல்லா இருக்காது, அந்த டேஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். இதோட மொத்த செலவே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிளேட்டுக்கு 5 ரூபீஸ் தான் செலவாகுது, 5 ரூபா செலவு தான் ஆகுது. இதை வந்து நம்ம கமர்ஷியலாகவும் பண்ணிக்கலாம், வெளியவும் சேலும் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த சிம்பிளான இந்த ரெசிபி உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நம்ம இப்போ இறக்க போகிறோம், அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டு போடாதீங்க, இறக்க சொல்ல மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. எப்போயுமே வந்து சுண்டல் வந்து நம்ம இறக்க சொல்ல தான் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளுங்க. இதோட மொத்த செலவே ஒரு பிளேட்டுக்கு 5 ரூபா தான் செலவாகுது. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து வெளியே சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்குது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க. ஓகே, பார்க்கலாம், பாய்.